ரோசம்மாவுக்கும் 2 பிள்ளைகள். பிள்ளைகளின் குடும்பங்கள் இரண்டும் ஆஸ்திரேலியாவில். ஈழத்தில் சொந்த பந்தங்களுடன் கூழும் குடித்து உளுந்து வடையும் சாப்பிட்டு சிவனே என்று வாழ்ந்த சிவக்கொழுந்து ரோசம்மா இவர்களின் வாழ்க்கை சக்கரம் உருண்டோடி கொழும்பிற்கு கொண்டு வந்து விட்டது இறைவன் செயல். அங்கு கரம் சுண்டலும் கட்டை சம்பலும் சாப்பிட்டு கடை சாப்பாட்டில் சில காலம் உருண்டோடியது. அது மட்டுமா, கொழும்பில் பாஷை கூட கற்க வேண்டிய நிலை. ரோசம்மா கோமஸ்தூத்தி சொல்லும் அழகே ஒரு தனி அழகு. அது போதாதென்று சிட்னிமா நகருக்கு இழுத்து வந்து மெக்டோனல்ட்ஸும் பிட்சாவும் சாப்பிட்டு அவர்கள் படும் பாடு அப்பப்பா. இதோ திருமதி சிவக்கொழுந்தின் முதல் மகளின் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை சில்லென்று வீசிய சிட்னி தென்றலுடன் நாமும் சென்று எண்ணலுடாக எட்டி பார்ப்போமா? தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே, தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே, ஒரு நாள் மற்றும் சுமகரிக்கு தெய்வங்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே, ஒரு நாள் மற்றும் சுமகரிக்கு தெய்வங்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே. இந்த பெட்டி நிறைய கத்திரிக்காய பொறிச்சு பொறிச்சு கண்ணெல்லாம் எரியுது. இந்த மனுஷனோட பெரிய விரட்டு கதைக்கிற. ஓ, இவர் இங்கதான் இருக்கிறார். மூஞ்சி விட்டு போட்டு கதையுமாப்பா. கொஞ்ச நேரம் எந்த நேரம் குறுகுறுத்தவனி பழந்தில கிழிஞ்சவன். பின்ன என்ன கண்ணெறிதான் போகாது. வீடெல்லாம் ஒரே புகை மண்டலமா இருக்கப்பா. இந்த ஃபயர் பிரிகேட்காரன் வீடு எரியில வந்து இறங்கினாலும் இறங்கி விடுவான். இந்த மேசனுக்கு நான் எத்து நேரம் சொன்னேன், ஒரு சின்னொரு கேஸ் குக்கரண்டு வாங்கி தாங்கோப்பா. வெளியில வச்சு பொறிப்ப வேண்டாம். மனுஷன் காலில் ஏறவே ஏறாது. இனிமேல் பட்டு நீங்கள் கத்தரிக்காய் வாங்கி கொண்டு வராதீங்க. நிர்வாணி தரவு காயினா கத்தரிக்காய் பொறிச்சு குழம்பு தின்ன ஆசையா இருக்கு. இவ்வளவு நாளும் தின்ன. ஐயோ, ஊர்ல இருந்தா எத்தனை நேரம் தின்றுப்பேன். இப்ப வேண்டி கொண்டதானோ மகிழ்ந்த கதை. ஓ, சொல்லிட்டு விடிஞ்சால் முடியாது. நம்ம புளிமிண்டன் மார்க்கெட்டுல போய் ஒரு பெட்டியில கத்தரிக்காய தூக்க முடியாது தூக்கம் சேர்த்துட்டாரு வீட்டுல. நான் இந்த ஃப்ரெண்ட் மாலா போட்டு இருக்கிற சுபத்தகல்லி நெக்லஸ் மாதிரி ஒன்று வடிவா இருக்கப்பா. ஒன்று எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி நாளையோட 10 வருஷம் பெறப்போம். இன்னும் வாங்கி தந்த வாடிக்க. அதுவும் கிலோ 99 cents இருந்தா மக்க ஒன்றில 10 வாங்கிட்டான். ஓ, இந்த வெளிநாட்டுல வந்து ஒரு தட்ட உதவியும் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. நான் அந்த வாஷிங் மிஷினுக்கா நிப்பாட்ட வேண்டும். மறந்தே போனப்பா. அந்த ட்ரையர்ல உடுப்பு போட்டு நான் அதை நிப்பாட்டாடி தெரிந்தானே இவற்ற ஸ்மால் சைஸ் சிங்லட் எக்ஸ்ட்ரா ராஜா போயிருக்கு. அந்த மைக்ரோவேவ்ல கறி வச்சினான். அது வரைக்கும் நிப்பாட்டி விடுங்க. நீங்க நெக்ரேல நான் சொன்னதுல ஏதாவது ஒரு சொல்லி இந்த மென்சன்ட காலில் விழுந்திருக்க மாட்டேன். டிவிக்கு முன்னுக்கு இருப்பேன். போட்டுட்டா ஓர்டர் போட்டுட்டா. சனி ஞாயிறு இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறார். அங்க ஊர்ல உடுப்பா புளிஞ்சு 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 காய போட்டு அடுப்பா ஊதி ஊதி சமைச்சு போட்டு இங்க வந்து அதுக்கு அது சுவிட்ச தட்டக்கு அஞ்சியா கிடக்குதான். என் அம்மா என்ன மூத்தமானு சொல்லி என்ன என்பா வச்சு பார்த்தா ஏதோ வந்து சரி சரி பாரு. இந்த 5 இதெல்லாம் கேட்டா வைக்கணும். மத்தியானம் சாப்பாடு போடாது.
சக்கரவர்த்தி சிவக்கொழுந்துவின் இரண்டாவது அருமை மகளின் வீட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். கந்த சஷ்டி கவசமும் சுப்ரபாதமும் பாடிக்கொண்டிருந்த ரோசம்மா இன்று இங்கு பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸும் மெக்கரீனாவும் பாடும் கொடுமை. இதோ வருகிறாள் பாட்டி, சிட்னி பாட்டி. I went back again. Brothers, sisters, everybody say, you're gonna bring the flame, I'll show you how. Got a question for you, better answer now. Yeah. president device. Mobile phone. ಟೆಲಿಫೋನ್ ಮಾಡಿಸೋದು. ஹலோ, யாரது? அம்மாவோ? பாருங்க, கொடுக்குறேன். அம்மா அம்மா உங்களுக்கு ஃபோன் எடுங்க. மம்மி என்று கூப்பிடுமெண்டு எத்தனை தர சொல்றதை காட்ட. ஹலோ, how are you? நான் வந்து 3 months. நான் இங்க வந்தோடனே என் பேரை மாத்தி போட்டேன். இப்போ ரோசன் தான் எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறத்தான் வேணும். நீங்க வாரீங்களோ நாளைக்கு? ஓகே, கமிங். Then I'll see you then. Bye. லதா, நாளைக்கு என் ஃப்ரெண்ட் சிவன் ட்ராப்பின் பண்றேன்னுண்டவா. வெறும் வடிவா ட்ரெஸ் பண்ணி நிக்க வேணும். சும்மா போங்க உங்களுக்கு. பாட்டி, பாட்டி. So many times இந்த பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னா கூப்பிட வேணும், இங்கிலீஷ்ல தான் கதைக்க வேணும் என்று. அந்த பிள்ளைகள் இங்கிலீஷ்ல என்னோட கதைக்குது இல்லை. எங்களோட ஸ்கூல்ல எல்லாம் சைனீஸ், லெபனீஸ், பிலிப்பீன்ஸ் எல்லாரும் அவங்களோட பாசையில கதை கேட்க நாங்களே இங்கிலீஷ்ல கதைக்க வேணும். ஓகே ஓகே, நீங்க தமிழ்லயே கதைங்க. உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, படிப்பும் தெரியாம போகுது. இங்க உள்ள சைனீஸ் பிள்ளைகள்லாம் எல்லாத்திலும் முன்னுக்கு வருகிறார்கள். பல மொழி தெரிந்தவர்கள்லாம் எல்லாத்திலும் கெட்டிக்காரர்களா வருகிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாட்டி. ஓகே, யூ டோன்ட் லிசன். இங்கே இவியெல்லாம் சிரிக்க போயினா ஆஸ்திரேலியாவில் விழுந்தடிச்சு வந்துட்டுனா இங்கிலீஷும் படிக்க தெரியாது, கதைக்க தெரியாதுன்னு. யூ டோன்ட் லிசன். ஓகே, யூ டு வாட் எவர் யூ வாண்ட். This is my pickup party. How is it? Very nice, very nice. Beautiful, beautiful. Thank you, பாட்டி. இங்கிலீஷ்ல கதைச்சு இன்னும் ரோசண்டு கூப்பிட்டா போல நீ என்ன வெள்ளக்கறியாவே மாறிட போற. அந்த அந்த தோல் விடாது. நீ போற போக்க பார்த்தா நாளைக்கு ஒரு பிளாக்கெட்டையும் போட்டு ஒரு குதிக்கால் சப்பாத்தோட டிஸ்கோவில தான் நிக்க போகுது. கால்கை கவனம். நாளைக்கு எங்கட நர்சிங் ஹோம்ல மண்ணெண்ணெயில தான் குளிக்க போறேன். Don't be silly. பாருங்க, இவற்ற வேட்டியையும் சால்வையும். இவர் ஆஸ்திரேலியாவிலே நிற்கிறேன். எனக்கு இவரோட போவே ஷேமே இருக்குது. சரியான ஷேமிங்க, வேட்டியும் சால்வையும். எங்கட அவசியம் காணமே. உங்களுக்கு அம்மாவோட நிறைய போயிடுறாள். பின்ன என்ன, அங்க கோயிலுக்குள்ளமா இருக்கவ இங்க வந்து எங்க பிள்ளைகளுக்கு எங்களை கலாச்சாரத்தை சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா அவ இந்த கிளப்பும் அந்த கெட் டுகெதர் மட்டும் திரியிறான்.
பொறுங்கப்பா வாரணும். அவன் பள்ளிக்கூடம் பேச்சு போட்டி வருது. நான் அதுக்கிடையில டென்னிஸ்ல ரவிய டென்னிஸெல்லாம் கூப்பிட வேணும். நான் டென்னிஸ் கூட்டிக்கொண்டு வரேன். அதுக்கிடையில இந்த மைக்ரோல கோப்பி இருக்க போட்டு குடிங்கோ. சரியே வாங்க மாமா. சீ சீ சீ, இதென்ன வாழ்க்கை இங்க. நானும் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல இடம் கொண்டு ஓடி வந்தேன். இங்க வீட்டில கதைக்க மனுஷரோட ஒரு குருவி காக்கா கூட இல்லை. ஒரு ஆள் வந்தா மெட்டால் வழியால போகுது. சரி, வீட்டில தான் நிலைமை இப்படி என்றா ரோட்டில இன்னும் மோசம். ஒரு நாள் ரோட்டால போய்கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆள் கேட்ட, ஹவ் ஆர் யூ? நானும் ஏதோ பெரியவா கேட்கிறேன்னுட்டு எந்த குற்றங்குறைகளை எல்லாம் சொல்ல தொடங்கிட்டு திரும்பி பார்த்தா மனுஷன் இறக்கட்டைக்கங்கால போய்கொண்டிருக்கு. என்ன மனுஷரோ. என்ன செய்யறது மாமா? இங்க வந்துட்டான். 2 பேரும் ஓடி ஓடி இறக்க வேண்டியதா கிடக்குது. சரி, நீங்க பிளெமிங்டன் மார்க்கெட்டுக்குள்ளாக அவட போறீங்க. ஓ, பிளெமிங்டன் மார்க்கெட். எங்கட சனம் எங்க போனாலும் மாறாது. விசர்கதை. அன்றைக்கு போய் பிளெமிங்டன் மார்க்கெட்டுக்குள்ள உள்ளுறேன். ஒருத்தர் இருக்கிறார், என்ன மிரக்கறி வாங்க ஓட்டு வந்துச்சே போவேன். சரி, அதுவும் போதாது. இன்னொரு நாள் வூல்வர்ட்ஸுக்குள்ள போய் அந்த ட்ரோலி நிரம்ப சாமானையும் வச்சுக்கொண்டு தள்ளி கொண்டு வாரேன். இன்னொருத்தர் இருக்கிறார், என்ன ஷாப்பிங் கோல். நான் சொல்ல நினைச்சேனா, என்ன வூல்வர்ட்ஸ்ல என்ன படமா காட்டுறாங்க. அப்படி ஒரு காமன் சென்ஸ் இல்லாத கதைய. அவைக்கும் கதைக்க கதை வேண்டுமே மாமா. அந்த வள்ளுவக்க மார்க்கெட்ல அவ இங்கிலீஷ் தெரிஞ்சவ மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றா, the price of கத்தரிக்காய் is too much. Whatever said and done, ஒரு வதக்கி காய்ச்சினா மாத்திரம் not too bad. ஓ, இங்கேயும் அப்படிப்பா. அந்த பிளெமிங்டன் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மொபைல் போனை காதுக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த வட்ட கத்திரிக்காய் வாங்கட்டும், அந்த நீட்டு கத்திரிக்காய் வாங்கட்டும், அந்த அந்த மஞ்சள் பூசணிக்காய் முழுசா நல்ல மெலிவா போட்டு இருக்கிறான். ஓ, அந்த நல்ல விளம்பின் கிடக்கு கிலோ 399. இங்கே வெங்காயம், அந்த வெங்காயம் இருப்ப பார்த்து சொல்லும். அந்த ஏதோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்குற மாதிரி மேலையும் கீழையும் நடந்தவன் வெங்காயம். அப்பா, என்ன நீங்கள் இது படிக்கிறீங்க? இது மூட்டம் இந்த பத்தி மீட்டிங் இருக்குல்லே. இந்த தலைக்கு கொஞ்சம் ஜெல்ல போட்டு படிவா கோப்படி கொண்டு வாங்கும். கெட்டிங் லேட், கெரியா வாங்கும். பிள்ளைகள் வாங்க. உங்களுக்கு எந்த நேரம் கம்ப்யூட்டர்ல தான் விளையாட்டு. வாங்க, ஓசி எக்ஸாம் படிக்க. என்ன ஓசியோ? கட்டாயம் விடுங்களா? நீரும் கணக்க சேவ் பண்ணலாம் தானே. ஓசி புத்தி விடாது. வாங்க நீங்க. எந்த நேரமும் பாட்டி பாட்டி என்று ஒட்டே கதைச்ச, கொஞ்ச நேரமும் விளையாட விட மாட்டான். கடைசி கம்ப்யூட்டர் கேம் என்னாலும் முடிப்ப வேண்டாம், அதுக்கு மேல கூப்பிட்டுட்டேன். ஸ்டடி பிள்ளையா இந்த ஃப்ரெண்ட் ட்ராப்பிங் பண்றாண்டவன் இன்னும் காணல. லதா, என் ஃப்ரெண்ட் ட்ராப்பிங் பண்றாண்டவன் இருந்த ஜீன்ஸை மாத்திக்கொண்டு தலையையும் அவட்டு கொஞ்சம் இப்படி ப்ரஷ் பண்ணி வடிவா ஸ்டைலா வெல்லும்.
இல்லாடி பாட்டிக்காரன்னு நினைக்க போயினா. பாட்டி, somebody is here to see you. நனா என்று சொல்லும், இல்லாட்டி பாட்டி கத்தும். லதா, அவள் இந்த பேரை சொல்றாள். வாங்க ஆண்டி. வேற சிவா, வேற sit. Check it out. Lovely photo. எனக்கு ஒரே மூச்சு விடையில்லாத வேலை, பேர பிள்ளைகளோட நேரம் போறதே தெரியல. நானுமே ஓக்குக்கு போறேனா? இங்க பாருங்க, தனியா ஓக்குக்கு போக வேண்டி இருக்கு, போரிங். கொழும்புல எல்லாம் ஹஸ்பண்டும் வாய்ப்பும் போறாங்க. இங்க எல்லாரும் ஒரு டோகோட தான் நீங்க போயிடும். நீங்களும் ஒரு நாயோட தான் போக வேணும். நானும் என் ஃப்ரெண்டோட கேட்டேனா, அவனுக்கு நல்ல ஒரு டோக் பார்த்து தாரன்னு சொல்லி இருக்கிறா. சரி, சார் என்னதுக்குள்ளால பார்த்தன் ஒரு புது கார் ஒன்று வந்திருக்கு, அதுதான் யாரண்டு பார்ப்போம் என்று வந்தேன் நான். அவன் இந்த ஃப்ரெண்ட் சிவா என்ன விசிட் பண்ண வந்திருக்கிறா. அதுதானே பார்த்தன், புது ஆளா இருக்கு. என்ன கனகாலமோ வந்து ஒரு வருஷம் தான் இருக்கும். அப்ப நீ 215 வந்தனே? இல்ல, மகள் ஸ்பான்சர் பண்ணி தான் வந்த நான். டீயோ காஃபியோ? டீ போட்டா நல்லது. உங்களுக்கு என்ன மாதிரி? எனக்கு காஃபி தான். அப்ப சுகர் என்ன, 1 or 2? 1 சுகர். உங்களுக்கு? எனக்கு 2 சுகர் போகுது. மறந்து போன உங்களுக்கு பிளாக்கோ ஒயிட்டோ? எனக்கு பிளாக்க கொண்டாருல. உங்களுக்கு? நீங்க ஒயிட் கொண்டு வா. அப்ப உங்களோட மகள் எங்க இருக்கிறா? மகள் ஸ்டெட்ஃபீல்ட்ல இருக்கிறா. அப்ப மகளுக்கு நல்ல காசு இருக்கும் போல இருக்கு. மகள் எங்க வேலை செய்கிறா? அவ டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறா. அப்ப மகளுக்கு நல்ல காசு இருந்தா அவ எங்க டாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு சம்பளம் பண்ணுமா தெரியுமோ? நான் அவ வந்து சொந்த விஷயம் கேட்கிறேன். For me, take up. அப்பா, உம்மோட வீடு ஓன் ஹவுஸ் தானோ? வாங்கி இப்ப ஒரு பென்ஷன் தான் இருக்கும். அப்ப எத்தனை பெட்ரூம் உம்மோட வீடு? வாக்கிங் இருக்கோ? இல்ல, 4 பெட்ரூம்ஸ் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. எந்த டாட்டர் தெனக்கில்ல இருக்கிறா. 5 பெட்ரூம்ஸ் வீடு வச்சிருக்கிறா, டபுள் ஸ்டோரி. அவக்கு 3 அட்டாச் பாத்ரூம், 2 லாக் ஆஃப் கராஜ். இப்ப வேலை தேடுறதுக்கு அட்ரஸ் நல்லா இல்லை இருக்க வேணுமா? தெரியுமோ உனக்கு அது? ஓ, இட் இஸ் ட்ரூ. நான் பிறந்தது ஜப்னால. ஆனா இவர் கொழும்புல சிறுவன் கார்டன்ல வீடு வச்சிருந்தவர். உனக்கு இந்த மகள்லாதான் த்ரூ அவுட் சென்ட் பிரிஜெட்ல தானே படிச்சவள். த்ரூ அவுட்டா? சரி, எனக்கு நேரம் போட்டு நான் போட்டு வாரேன். பேரப்பிள்ளைய கூப்பிட வேணும், நான் வாரேன். அப்ப பேரப்பிள்ளைய இங்க படிக்கிற? அவர் ஜெயின்ஸ் ரூஸ்ல படிக்கிறேன். அப்ப என்ன கிளாஸ்ல அவர் படிக்கிற? Year 7 படிக்கிறேன். டியூஷனுக்கு போனவரோ? போனவர். நல்லா தான், போகாம டியூஷனுக்கு நோட் ஷோரோ ப்ரீ யூனியோ தெரியல. ப்ரீ யூனி தான் போனவர். சரி, நான் போட்டு வாரேன். சரி, நல்லது. Bye. Okay. Have a good weekend, Siva. Thank you. Thank you. அப்ப நானும் போட்டு வர போறேன். பக்கத்து விட்ட போலும் ரீனாவும் ஒரே சண்டை மூலின்னு பேச்சு பட்டு இருக்குது. அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வாரேன். திங்கக்கிழமை நீங்க have a good beginning. தெரிஞ்ச தமிழால படிவா சொல்லி இருக்கலாம். போயிட்டு வரணும். வந்துட்டா இங்கிலீஷ் பிள்ளை பிடிக்க தெரிஞ்ச இங்கிலீஷ் மறக்க போறேன் நான்.
அம்மா அப்பா ஊருக்கு போறான்னு இருக்கிறேன் இல்லாதா நான் குளிச்ச கோட்டை விட்டுனாலும் தாண்ட மாட்டேன் தேவா டோன் போறி இதெங்க வடி கட்டிட்டியா எங்கப்பா போறியல் பேக்கோட நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். நீர் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே முழுக்க முழுங்க போறேன். நான் சிவக்கொழுந்து, என்ன நீ ஸ்டீவால மாத்த முடியாது. ஏதோ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்களோட சொல்ல கேட்டு ஆடுகிறதா 70 வருஷமாக பழகின பழக்கங்களை என்னால விடையணுமோ? இந்த வேட்டி என்ன நல்ல காத்தோட்டம். இந்த சாலையும் உதறி ஒரு தோளில போட்டா அந்த 20 வயசு காலையில ரத்தம் இல்லவா என்ற உடம்புல பாயுது. அதை விட்டுட்டு இந்த காசட்டைய போடும் இந்த போட்டோ போடும் விடும். நான் போறேன். அப்பா இல்லுங்கப்பா சொல்றத கேளுங்க. நீங்கள் போனா இந்த ரோஸ் எல்லே வாடிடும். நீங்கள் இல்லாம என்ன எனக்கு தலையை மூடுதில்ல காலு மூடுதில்லை. இந்த மனுஷன் இன்னும் இப்படி சொல்லுதுண்டு. நல்லா தானே இருந்தவர். இவர் இல்லாம நான் இப்படி இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது உங்களோட நான் எங்க போச்சு இருக்குல்ல இன்னாக்கலே. அப்பா எனக்கு என்ன செய்யறது தெரியல. அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்கோ வாரேன். நான் உண்மையா அப்பா அம்மாதிமா எங்க இருந்துட்டேன். இந்த ஆஸ்திரேலியாண்டாலே ஏதோ ஒரு பெரிய இடம் உண்டு. எனக்கு இப்ப கொஞ்சம் யோசனையா நானும் சிவக்குழந்தை பஞ்சாதி மோசமாவா இருக்கலாம் போல இருக்குது. சத்தியமா சொல்றேன், இந்த ஊரார் எல்லாரையும் மூக்குத்தி போட வச்சு கால் சங்கிலியும் போட வைக்கல அடியால சிவக்கொழுந்து பஞ்சாதி ரோசம்மா இல்ல. நான் நீங்கள்